கபர்களை சந்திக்கும் போது அவன் அறிந்து கொள்வான் எதற்காக இந்த உலக வாழ்வில் நான் வாழ்ந்தேன் என்பதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணமானால் 3 அவனை பின்தொடர்கிறது, 2 அவனை விட்டு திரும்ப வந்து விடுகிறது, ஒன்று மட்டும் அவனோடே தங்கி இருக்கிறது. 2 எது திரும்ப வரும்? அவனுடைய செல்வம். அவன் மௌத்தான உடனேயே அவனுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று பிரிந்துவிடும். ஆனால் அவன் அதற்காகத்தான் வாழ்ந்தான், அதை தேடுவதற்காகத்தான் பயணம் செய்தான், அதை தேடுவதற்காகத்தான் குடும்பத்தை பிரிந்தான். கல்லா சௌஃப தஅலமூன். இரண்டாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அவனுடைய குடும்பம், மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக உலக வாழ்வை கழித்தான். ஆனால் அவர்களும் கபர் வரைதான் வர முடியும், கபர் வரைதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடிய நேரத்தில் காலடி சப்தம் 3 அடி வைக்கக்கூடிய நேரம் வரை அந்த ஜனாசா அதை கேட்கும். அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், ஏன் அல்லாஹ் அதை கேட்க வைக்கிறான் என்றால் இதுதான் உலகம், புரிந்து கொள் என்பதற்காக. இவர்களும் உனக்கு சொந்தமல்ல, இவர்களும் உன்னோடு வரப்போவதல்ல. கல்லா சௌஃப தஅலமூன். மூன்றாவது சொன்னார்கள், அவனுடைய அமல் நல்லதாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவனோடு இருக்கும், அவ்வளவுதான்.